விசுவாசிக்கிறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். மாதங்கள் மாறினாலும் ஆண்டவர் மாற மாட்டார். ತಿಂಗಳುಗಳು ಮಾರ್ಪಟ್ಟರು ದೇವರು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, காலங்கள் மாறினாலும் ஆண்டவர் மாற மாட்டார். ಹೇಳ್ರಿ, ಕಾಲಗಳು ಮಾರ್ಪಟ್ಟರು ನಮ್ಮ ದೇವರು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. அப்ப எதற்காக நாங்க மாதம் வரணும்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾಕೆ ನಾವು ತಿಂಗಳು ಬರಬೇಕು? நீங்க சொல்றதுனாலும் ஜபிக்கிறதுனாலும் ஆண்டவர் ஏதோ ஒன்று வந்து உங்களுக்காக ஆமென் ஆமா இல்ல செய்யணும் இல்லன்னு நினைச்சு செய்கிறவர் அல்ல. ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳೋದ್ರಿಂದಲೋ ಕೇಳುವುದರಿಂದಲೋ ಹೌದು ಇದು ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಕೇಳಿದ ಮೇಲೆ ನೆನೆಸಿ ಮಾಡುವ ದೇವರಾತನಲ್ಲ. அவர் நல்லவருங்க. அவருக்கு கெட்டது செய்ய வராது, நல்லதுதான் செய்வார். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಆತನಿಗೆ ಕೆಟ್ಟದು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆತನು ಯಾವಾಗಲೂ ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುವ ಆತನು. நாங்க வருகிறது எங்களையே அர்ப்பணிக்க வருகிறோம். ನಾವು ಬರುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಿಸಲು ಬರ್ತೇವೆ. ஆண்டவரே, ಕರ್ತನೆ, உம்முடைய நல்ல குணத்துக்கு என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯ ಗುಣಕ್ಕೆ ನನ್ನನ್ನೇ ನಾನು ನಿನಗೆ ಸಮರ್ಪಿಸ್ತೇನೆ. புரிந்து கொள்ளுகிற ஒரு மனசு எனக்கு தான். ನಿನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಮನಸ್ಸನ್ನು ನನಗೆ ಕೊಡಪ್ಪ. உம்முடைய நல்லவைகளை பெற்றுக்கொள்ள தகுதி எனக்கு தாங்க. ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನನಗೆ ಯೋಗ್ಯತೆಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಪ್ಪ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. ஆமென். நேற்றிரவு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். ನಿನ್ನೆಯ ರಾತ್ರಿ ನಾ ದೇವ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದೆ. ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தையை கொடுத்தார். ಆಗ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಕೊಟ್ಟರು. ஆண்டவர் சொன்னார், ದೇವರು ಹೇಳಿದ್ರು, இந்த புதிய மாதத்துல ಈ ಹೊಸ ತಿಂಗಳಲ್ಲಿ நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ನೀ ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. சபையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ಸಭೆಯ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, எதை பற்றியும் கவலைப்பட, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡಿ. எதை பற்றிலும் கவலைப்பட, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡಿ. ஏனென்றால் உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ನಿಮ್ಮ ವಿಮೋಚಕನು ಜೀವ ಸ್ವರೂಪನು. எத்தனை பேர் விசுவாசி? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? இந்த நாளில மிகப்பெரிய ஒரு கவலையோடு, மிகப்பெரிய சோர்வோடு கூட, ஐயோ இந்த மாதம் இவ்வளோ தொந்தரமாக, இவ்வளோ பிரச்சனையாக வந்து நிற்குதே, இன்னும் இந்த வரப்போகிற மாதம் என்னவா இருக்க போகும் என்று சொல்லி யோசித்து வந்தீங்களா? ಕಳೆದ ತಿಂಗಳು ತುಂಬಾ ಕಷ್ಟದಲ್ಲಿಯೋ ಎಷ್ಟೆಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋದ್ನಲ್ಲ, ಬರುವಂತ ಈ ಒಂದು ತಿಂಗಳು ಕೂಡ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೋ ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆಯಿಂದ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? ஐயோ எமேன், என்னால் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது என்று எமேன் கலங்கி போய் நிற்கிறீர்களா? ಅಯ್ಯೋ, ಈ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನ ನನ್ನಿಂದ ಎದುರಿಸ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತೇಳಿ ಚಿಂತೆಯಿಂದ ಕಳವಳದಿಂದ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, ಈ ದಿನ ಪರಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತದೆ, எதை பற்றியும் கவலைப்பட, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡಿ. எதை பற்றியும், ಯಾವುದನ್ನು ಕುರಿತು, எல்லாரும் சொல்லுங்க, எதை பற்றியும். ಹೇಳ್ರಿ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು. உங்களுடைய தேவன், ನಿಮ್ಮ ದೇವರು ஏதோ ஒரு காரியத்தில் மட்டுமே எல்லாம் அறிந்தவரும் எல்லாம் தெரிந்தவரும் அல்ல. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತವನು ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದವನು ಆತನಲ್ಲ. உங்களுடைய தேவன் அவர் எல் ஷடாய். ನಮ್ಮ ದೇವರ ಆತನು ಎಲ್ ಷಡಾಯ್. யாவற்றையும் செய்ய வல்ல முடியும், ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನಾತನು. எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ஹalleluya. ಅಂತೀರಾ? ஹalleluya. யாவற்றையும் செய்ய வல்ல முடியும். ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತನು. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யாவற்றையும் அறிந்த ஒரு ஜீவன் இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲವನ್ನು ಅರಿತಿರುವ ಒಬ್ಬರಿದ್ದಾರಂದ್ರೆ ಅದು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற வலிகள், துக்கங்களை சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத இந்த உலகத்தில் சொல்லாமலேயே உங்கள் மனதை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஜீவன் வாழுகிறது. அந்த வாழ்க்கை தான், அந்த ஒரு ஜீவன் தான் ನಜರೇನಾಗಿ ಯೇಸು. ನಾವು ಹೇಳಿಕೊಂಡ್ರು ಕೂಡ, ನಮ್ಮ ನೋವನ್ನು ತಿಳಿಯಪಡಿಸಿದ್ರು ಕೂಡ ಅರಿತುಕೊಳ್ಳದೇ ಇರುವ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಹೇಳದೆಯೇ, ನೀವು ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸದೆಯೇ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು, ನಿಮ್ಮ ನೋವನ್ನು ಅರಿತಿರುವ ಒಂದು ಜೀವ ಇದೆ ಅಂದ್ರೆ ಅದು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. நேற்று இரவும் கூட எமேன் துக்கத்தை சொல்லி சொல்லி அழுது, எமேன் உன் தலையை எமேன் செவத்துக்கு இடிச்சிக்கணும்னு தோன்றபடி எமேன் துக்கத்தோடு கூட ಎಮೇನ್ ಕಾಲಿಲೆ ಎಳೆದು ಬಂದೀங்களா? ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಯೋಚಿಸಿ ಕಷ್ಟವನ್ನ ಹೇಳಿ ಹೇಳಿ ತಲೆಯನ್ನ ಗೋಡೆಗೆ ಗುದ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಒಂದು ನೋವಿನಿಂದ ಈ ಮುಂಜಾನೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ? எமேன் உங்களுடைய வலியை புரிய வச்சு திருத்த பார்த்து தலையை இடிச்சுக்கிட்டு செவருக்கு இடிச்சுக்கணுன்ற தோன்றபடி உள்ளத்திலிருந்து கதறி அழுதாலும் கூட மாறாத உள்ளங்களை பார்த்து எமேன் திருந்தாத வாழ்க்கைகளை பார்த்து இன்றைக்கு காலையில்
தேவனை தேட வந்தீங்களா? ನಿಮ್ಮ ಒಂದು ನೀವು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಅಯ್ಯೋ ನಾನು ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ನನ್ನನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಿಲ್ಲ, ನನ್ನ ನೋವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಇವರು ನನ್ನನ್ನು ಅರಿತುಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಮಾರ್ಪಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತೇಳಿ ಅಯ್ಯೋ ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ರು ಇವರಿಗೆ ಅರ್ಥವಾಗಲ್ವಲ್ಲ, ಗೋಡೆಗೆ ನನ್ನ ತಲೆನ ಜಜ್ಕೋಬೇಕು ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, ಅಂತ ಒಂದು ನೋವಿನೊಂದಿಗೆ ನನ್ನನ್ನು ಅರ್ಥಕೊಳ್ಳಿಲ್ವಲ್ಲ ಅಂತೇಳಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಾ. ஆண்டவர் எல்லாமே மாற்ற போறார் இந்த மாதம். ಕರ್ತನು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. அழுகை சந்தோஷமாய் மாறும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ದೇವರು உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை ஆண்டவர் மகிமையினுடைய பர்வதமாய் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಿನ ತಗ್ಗನ್ನು ದೇವರು ಮಹಿಮೆಯಾದ ಪರ್ವತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. சாயங்காலம் துக்கம் என்று வந்தாலும் அதிகாலையில் ஆனந்த சத்தத்தை ಕೇಕ ಪಣ್ಣಿಗಿರ ದೇವನು ಉங்களோடு ಕೂಡ வருகிறார். ಸಂಜೆ ದುಃಖವೆಂಬುದು ಬಂದರೂ ಮುಂಜಾನೆ ಹರ್ಷಧ್ವನಿ ಕೇಳಿಸುವಂತೆ ಮಾಡುವಂತ ದೇವರ ಆತ ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் மாற்றக்கூடிய தேவன் இந்த ஒரு மாதம் உங்களுக்காக வழிகளை உண்டாக்க போகிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿರುವ ಕಣ್ಣೀರು, ಕಷ್ಟ, ವೇದನೆ ಎಲ್ಲವನ್ನು ಈ ದಿನ ಅದೆಲ್ಲವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡುವ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ. எதை பற்றியும் கவலைப்பட, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡ, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡ. ದೇವರು ಉನಕ್ಕಾಗಿ ಯುದ್ಧಂ செய்வார். ನಿನ್ನ ದೇವರು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವರು. ದೇವರು ಉನಕ್ಕಾಗಿ ಯುದ್ಧಂ செய்வார். ನಿನ್ನ ದೇವರು ನಿನಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವರು. ಉನಕ್ಕಾಗಿ வழிகளை உண்டாக்குவார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ಮಾರ್ಗಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವರು. ಉನಕ್ಕಾಗಿ செங்கடல்களை பிளைப்பார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನೇ ಸೀಳುವರು. ಉನಕ್ಕಾಗಿ ಯೋರ್ದಾನ್களை திறப்பார். ದೇವರು ನಿನಗಾಗಿ ಯೋರ್ದಾನನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிறவங்க சும்மா உட்கார முடியாது. ನಂಬುವವರು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எதிர்பார்க்கிறவங்க வாயை மூடிட்டு இருக்க முடியாது. ಅದ್ಭುತವನ್ನು ಎದುರು ನೋಡುವವರು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ನಂಬುವವರೆಲ್ಲ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ದೊಡ್ಡ ஹalleluya ಹೇಳುವ. ஹalleluya. இந்த காலை நேரத்தில் சபையாய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ಸಮಾಧಾನ என் மேல் இந்த மாதம் ஆளுகை செய்வதா. ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ ಅಪ್ಪ. ಆಮೆನ್. இந்த மாதம் சமாதானத்தின் மாதமா இருக்க. ಈ ಒಂದು ತಿಂಗಳು ಸಮಾಧಾನದ ತಿಂಗಳಾಗಿರ್ತದೆ. எல்லா புத்திக்கு மீறின அந்த சமாதானம், ಎಲ್ಲಾ ಯೋಚನೆಗಳಿಗೆ ಮೀರಿದಂತ ಒಂದು ಸಮಾಧಾನ ಆಮೆನ್ உங்களுடைய இதயத்தை ஆளுகை செய்ய போகிறது. ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ಎಲ್ಲರೂ சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. எல்லாம் புத்திக்கு மீறின அந்த தேவ சமாதானம், ಎಲ್ಲ ಯೋಚನೆಗೆ ಮೀರಿದ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ என் வாழ்க்கையை ஆளுகை செய்ய போகிறது. ನನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದೆ. நீங்கள் புயல் காற்றின் மத்தியில் நடக்கும் போதோ, ನೀವು ಬಿರುಗಾಳಿ ಪ್ರಳಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ನಡೆದು ಹೋಗುವಾಗ உள்ள மஞ்சாது, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕದಲಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. சுற்றிலும் எதிரிகள் கத்துகிறதை நீங்கள் கேட்பீர்கள். ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಶತ್ರುಗಳು ಕೂಗಾಡುವುದನ್ನು ಆರ್ಭಟಿಸುವುದನ್ನು ನೀವು ಕೇಳ್ತೀರಾ. சுற்றிலும் அலைகள் மோதுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಅಲೆಗಳು ಹಾಗೆ ಬಂದು ಗುದ್ದುವುದನ್ನು ನೀವು ನೋಡ್ತೀರಾ. ಆದರೆ உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம், ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೈವಿಕ ಸಮಾಧಾನ, தெய்வீக சமாதானம், ನಿಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ದೈವಿಕ ಸಮಾಧಾನ. ஏனென்றால் ಯಾಕೆಂದ್ರೆ கர்த்தர் உங்களுடைய படகில் இருக்கிறதை கர்த்தர் உங்களுக்கு காட்ட போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ದೇವರದ ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? காற்றின் மேல் கடலின் மேல் அதிகாரம் உள்ளவர் உங்களுடைய படகில் இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ಬಿರುಗಾಳಿಯ ಮೇಲೂ ಆ ಪ್ರವಾಹದ ಮೇಲೂ ಅಧಿಕಾರ ಉಳ್ಳವನು ನಿಮ್ಮ ಹಡಗಿನಲ್ಲಿ ಇರೋದನ್ನ ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿகளை திறந்து என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. ಎಲ್ಲ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ನನ್ನೊಂದಿಗೆ அறிக்கை ಮಾಡಿ. புயல் என்னை பயப்படுத்த முடியாது. ಯಾವ ಬಿರುಗಾಳಿ ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்னை பயப்படுத்த முடியாது. ಯಾವ ಸಮುದ್ರವು ನನ್ನನ್ನು ಭಯಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என் படகில் இருக்கிறவர், ಯಾಕೆಂದ್ರೆ ನನ್ನ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಇರುವಾತನು கடலையே ಉಂಟಾಕಿನவர், ಆತನು ಸಮುದ್ರವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿದಾತನು. கடலையே ಉಂಟಾಕಿನவர், ಆತನು ಸಮುದ್ರವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿದಾತನು. ಆಳங்களை ಉಂಟಾಕಿನவர், ಅದರ ಆಳಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾತನು. ಅದರುடைய விரைவை உண்டாக்கினவர், ಅದರ ವಿಸ್ತಾರವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ದೇವರಿಗೆ ವಂದನೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. இந்த ஒரு மாதம், ಈ ಒಂದು ತಿಂಗಳು ஒரு பரலோக சமாதானம் உங்களுடைய இதயங்களை நிரப்ப போகிறது. ಒಂದು ಪರಲೋಕದ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ತುಂಬಲಿಕ್ಕಿದೆ. உங்களுக்கு எதிராக பாளையமே இறங்கி வந்தாலும், ನಿಮಗೆ ಎದುರಾಗಿ ಚತುರಂಗ ಬಲವೇ ಎದುರಾಗಿ ಬಂದರು. 7வது சங்கீதத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆ 27ರಲ್ಲಿ ದಾವೀದನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, எதிராக பாளையமே வந்தாலும், ನನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಚತುರಂಗ ಬಲವೇ ಎದುರಾಗಿ ಬಂದರು, நெஞ்சம் அஞ்சாது, ನನ್ನ ಹೃದಯ ಕದಲಲ್ಪಡೋದಿಲ್ಲ. நெஞ்சம் அஞ்சாது,
ನನ್ನ ಹೃದಯ ಅಂಜುವುದಿಲ್ಲ. பாளையம் வந்தாலும், ಪಾಪ ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಳೆಯವೇ ಬಂದರು, வீரர்கள் வந்தாலும், ದೊಡ್ಡ ವೀರர்களೇ ಬಂದರು, பட்டயங்களை கொண்டு வந்தாலும், ಅವರು ಖಡ್ಗಗಳನ್ನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು, கோபத்தோடு கத்தினாலும், ಅವರು ಕೋಪದಿಂದ ಆರ್ಭಟಿಸಿದರು. என்னுள்ள ஒரு சமாதானம், ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ, எனக்குள்ள ஒரு சமாதானம், ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ. எல்லாரும் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, எல்லாம் புத்திக்கும் மீறின சமாதானம், ಎಲ್ಲ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೀರಿದ ಸಮಾಧಾನ. எல்லாரும் அறிக்கை செய்யலங்க, ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, எல்லாரும் அறிக்கை செய்யல, ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ಆಮೆನ್. அறிக்கை செய்யாதவர்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். ಅರಿಕೆ ಮಾಡದೇ ಇರುವವರ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಚಿಂತಿಸ್ತೇನೆ. எல்லாம் கிரகிக்கங்க. ஆமென். எல்லாம் புத்திக்கும் மீறின அந்த சமாதானம். ಹೇಳ್ರಿ, ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಗೆ ಮೀರಿದ ಸಮಾಧಾನ. ஆண்டவரே, ಕರ್ತನೇ சொல்லுங்க. ஆண்டவரே, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ, ಕರ್ತನೇ, ஆண்டவரே, என் புத்திக்கும் மேல ஒரு சமாதானம், ನನ್ನ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೀರಿದ ಒಂದು ಸಮಾಧಾನ, என் ஆலோசனைக்கு எட்டாத ஒரு சமாதானம், ನನ್ನ ಆಲೋಚನೆಗೆ ನಿಲ್ಲುಕದ ಒಂದು ಸಮಾಧಾನ. அது என்னை ஆளுகை பண்ணணும், ಅದು ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು, அது என்னை ஆளுகை ಅದು ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை பாறையா மாத்த போறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಬಂಡೆಯನ್ನಾಗಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல. ನಾನು ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ ಈ ಲೋಕ ಕೊಡುವ ಸಮಾಧಾನದಂತಲ್ಲ. ஆமென். நான் கொடுக்கிற சமாதானம், ನಾನು ಕೊಡುವ ಸಮಾಧಾನ அது உண்மையான ஒரு சமாதானம், ಅದು ನಿಜವಾದ ಒಂದು ಸಮಾಧಾನ. ஹalleluya. ಹalleluya. பிலிப்பியர் 4வது அதிகாரம் ಫಿಲಿಪ್ಪಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது வசனத்தை இந்த மாதத்தின் வாக்குறுதியாய் நாங்கள் பெற்று, ஆமென், ஒவ்வொரு நாளும் காலையில் அறிக்கை செய்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಈ ಒಂದು ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನದ ವಾಕ್ಯವಾಗಿ ಪ್ರತಿ ಮುಂಜಾನೆ ಇದನ್ನ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆமென். ஒவ்வொரு நாளும் கூட காலையில எழுந்து ಪ್ರತಿ ದಿನವೂ ಕೂಡ ಮುಂಜಾನೆ ಎದ್ದು எல்லா ஆமென் புத்திக்கும் மீறின அந்த சமாதானம், ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವಂತ ಆ ದೇವ ಸಮಾಧಾನ என்னுடைய இதயத்தை, என்னுடைய ஆலோசனையை ஆளுகை செய்யும். ಅದು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು, ನನ್ನ ಯೋಚನೆಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತದ್ದು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆனால் இந்த 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே பவுல் இப்படியாக ஆரம்பிக்கிறார். ಈ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಈ ರೀತಿ ಆರಂಭಿಸ್ತಾರೆ, எதை பற்றிலும் கவலைப்பட வேண்டாம். ಯಾವ ಸಂಬಂಧವಾಗಿಯೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஆமென். சொல்லுங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ಹೇಳ್ರಿ, ಯಾವ ವಿಷಯದಲ್ಲೂ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஹalleluya. ಹalleluya. Be anxious for nothing. ಯಾವುದರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. Hallelujah. ಹalleluya. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, அது என்னத பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களே, ನೀ ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ಅದನ್ನ ಕುರಿತು ನೀವು ಚಿಂತೆನೇ ಪಡಬೇಡಿ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. எதை பத்தி தூங்காம வந்து தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கீங்களே, ಯಾವುದನ್ನ ಕುರಿತು ನಿದ್ದೆ ಕೆಟ್ಕೊಂಡು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, ஆமென், அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. ಅದರ ಕುರಿತು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் கொடுத்த இந்த மருந்து உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா, ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವ ಈ ಔಷಧಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ, சமாதானம் உங்க உள்ளத்தை ஆளுகை பண்ணணும்னா, ಆ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ಅದಕ್ಕೆ ನೀವು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬಾರದು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. தாய் மடியில தவழுகிற ஒரு குழந்தைய போல ತಾಯಿಯ ಮಡಿಲಲ್ಲಿ ಇರುವ ಮಗುವಿನಂತೆ ನೆಮ್ಮದಿಯಾಗ இந்த மாதத்தை அவர் கையில ஒப்பு கொடுத்து விட, ಈ ತಿಂಗಳನ್ನು ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಬಿಡಿ. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியே ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஹalleluya. ಹalleluya. ஆண்டவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, பற்றியும் கவலைப்பட. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತಿಸಬೇಡಿ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. நான் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சிட்டு இருந்தேன். ನಾ ಮುಂಜಾನೆ ದೇವ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೆ. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. ಆಗ ನನಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬಂತು. ஆமென். சில வருஷங்களுக்கு முன்னே எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னே
ಕೆಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ನಮ್ಮ ತಂದೆ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஐமேன் சடனாக வந்து அவருடைய உடல் நிலைமை பாதிக்கப்பட்டது. ಅವರ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿ ಅದು ಬಾಧಿಸಲ್ಪಡ್ತು. ஐமேன் ஒரு ரெக்கார்டிங்காக நாங்கள் சென்னை பட்டணத்துக்கு போயிருந்த போது அங்கே அவருடைய சரீரம் சடனாக பலவீனமாய் விட்டது. ಹಾಡು ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಆಗಿ ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿದಾಗ ಅವರ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿ ಇದ್ದಕ್ಕಿದ್ದ ಹಾಗೆ ತುಂಬಾ ಬಲಹೀನವಾಯಿತು. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப உடம்பு முடியாம தான் வந்து ராய்ச்சூருக்கு திரும்பி வந்தார். ಅವರು ತುಂಬಾ ಅನಾರೋಗ್ಯದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೇ ಚೆನ್ನೈನಿಂದ ರಾಯಚೂರಿಗೆ ತಿರುಗಿ ಬಂದರು. அநேக விஷயங்களை அவர் மறந்து போயிருந்தார். ஏனென்றால் அவருடைய பிரெயின் ஸ்ட்ரோக் ஆயிருந்தது. ಅವರ ಬ್ರೈನ್ ನಲ್ಲಿ ಸ್ಟ್ರೋಕ್ ಆದ ಕಾರಣ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಅವರು ಮರೆತು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ஆனால் வந்து அந்த நேரத்தில் ஒரு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு சில மாதங்களே இருந்தபோது ಅವರ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ಗೆ ಕೆಲವೇ ತಿಂಗಳಿದ್ದಾಗ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து அவங்களுடைய வேலையில வந்து உருவாக்கி விட்டாங்க. ಅವರ ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯನ್ನ ಅವರು ಉಂಟು ಮಾಡಿಬಿಟ್ರು. அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அவருக்கு விரோதமாகன்னு சொல்லி அவர் நிறைய வருஷமாக ஒரு சூழ்ச்சியை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ಅವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಮಾಡಬೇಕು, ಇವರಿಗೆ ಕಷ್ಟ ಕೊಡ್ಬೇಕಂತೇಳಿ ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಅವರು ಹೊಂಚ ಆಗ್ತಾನೆ ಇದ್ರು. சில நேரங்களில் மந்திரம் பண்ணி எதுதான் பண்ணுவாங்க. ಅನೇಕ ಬಾರಿ ಅವರಿಗೆ ಮಾಟ ಮಂತ್ರ ಎಲ್ಲ ಮಾಡಿಸಿ ಆಗ್ತಿದ್ರು. சில நேரத்தில் வந்து யாருக்கும் காசு கொடுத்து அடிக்க சொல்லுவாங்க. ಕೆಲವು ಬಾರಿ ಯಾರಿಗೋ ಹಣ ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಹೊಡಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ஆனால் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். ಆದ್ರೆ ದೇವರು ಕೈ ಬಿಡದ ಮೇಲೆತ್ತಾನೆ ಬಂದ್ರು. அந்த ஒரு கடைசி இன்னென்ன ரிட்டையர்மெண்ட் என்ற நேரத்தில் ಇನ್ನೇನು ಕೊನೆಯ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு பெரிய ஒரு சிலிண்டர் வந்து பர்ஸ்ட் ஆனது. அது வந்து ஒரு பெரிய ஒரு சிலிண்டர் பர்ஸ்ட் ஆனதுனால அதனுடைய வந்து தப்பை இவர் மேலே போட்டு தேவையில்லாமல் அவருக்கு என்கொயரியை போட்டாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಸಿಲಿಂಡರ್ ಅದು ಬಸ್ಟ್ ಆದ್ರಿಂದ ಅದು ಸುಳ್ಳಾಗಿ ಆ ಒಂದು ಎನ್ಕ್ವೈರಿ ಇವ್ರ ಮೇಲೆ ಆ ಒಂದು ತಪ್ಪನ್ನ ಅವರು ಹಾಕಿದ್ರು. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு வர வேண்டிய பணத்தை வந்து பிடிக்கணும்னு சொல்லி ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டது. ಆ ರಿಟೈರ್ಮೆಂಟ್ ಆಗುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೇನು ಹಣ ಬರಬೇಕಾಗಿತ್ತೋ ಹಣ ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಅಷ್ಟು ಹಣ ಬರಬಾರ್ದು ಅನ್ನೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಸೋಂಚು ಹಾಕಿದ್ರು. அவர் எவ்வளவோ என்கொயரிகளை எவ்வளவோ இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட அவருடைய உடல் நிலைமை மிகவும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை அவர் எதிர்கொள்ள வேண்டுமா இருந்த ஒரு சூழ்நிலை வந்தது. ಅವರಿಗೆ ಅನೇಕ ಎನ್ಕ್ವೈರಿಗಳನ್ನು ಅವರು ಫೇಸ್ ಮಾಡಿದಾಗಲೂ ಕೂಡ ಆದರೆ ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವರ ಆರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿ ಬಹಳವಾಗಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟದ್ರಿಂದ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಎದುರಿಸುವುದು ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿತ್ತು. அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. வந்து யார் ஃபயர்மேனுங்க பேருங்க தெரியல, எதுவுமே தெரியல. ಅವರು ಎಲ್ಲ ಮರ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಅವರಿಗೆ ಆ ಫೈರ್ ಮ್ಯಾನ್ಗಳ ಹೆಸರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಇರಲಿಲ್ಲ. ஆனாலும் கூட வந்து இப்படிப்பட்ட ஒரு என்கொயரியில் டேட் கேட்குறாங்க, அது என்னென்னமோ கேட்குறாங்க கொஸ்டினுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಎಷ್ಟೋ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವಾಗ ನಡೀತು, ಎಲ್ಲಿ ನಡೀತು, ಹೇಗೆ ಅಂತ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ஒரு என்னதுங்க ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை வச்சு அவங்க வந்து அந்த என்கொயரி நடத்துறாங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಪಬ್ಲಿಕ್ ಪ್ರಾಸಿಕ್ಯೂಟರ್ನ ಕರ್ಕೊಂಡು ಲಾಯರ್ನ ಹಿಡಿದು ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಎನ್ಕ್ವೈರಿ ನಡೆಸ್ತಾರೆ. அந்த நேரத்தில் பிரசிலக்கா வந்து நான் அண்ணா எல்லாரும் கூட அங்கே போயிருக்கிறோம். ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಿದ್ದೇವೆ. அந்த ஒரு லாயர் வந்து தலைக்கு ಕ್ವಶನ್ கேட்கிறார். ಆ ಲಾಯರ್ ಬಂದು ತುಂಬಾ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಮೇಲೆ ಮೇಲೆ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಯೂನಿಫಾರ್ಮ್ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ನಮ್ಮ ತಂದೆ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಮುಂದೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ஞாபகம் ಇಲ್ಲ ಏನೆಂದ್ರಾல் ಅವருக்கு ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆಗಿರುತ್ತದೆ. ಅವರು ಬ್ರೈನ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಆದ್ರಿಂದ ಅವರಿಗೆ ಏನು ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲ. எங்க அப்பா ரொம்ப பிரைட் ஆனவர், ரொம்ப வந்து பிரில்லியன்ட் ஆயிருந்தார். ನಮ್ಮ ತಂದೆ ತುಂಬಾ ಒಂದು ಹುಷಾರಾಗಿ ತುಂಬಾ ಒಂದು ಜ್ಞಾನ உள்ளவராಗಿದ್ರು. ஆனால் அவருக்கு ஒண்ணுமே புரியல. வந்து ஏனென்றால் அவருடைய உடல் நிலைமை அப்படியா இருக்கும்போது கேள்விகள் மேல் கேள்விங்க கேட்கறாங்க. ಅವರ ಆರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿ ಬಲಹೀನವಾಗಿದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಮೇಲೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದದ್ದು ಅವರಿಗೆ ಏನು ಕೂಡ ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அந்த லாயர் சொல்லுகிறான், பாருங்க வந்துட்டு சும்மா ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகம் பண்ற ஆன்சர் பண்றதுக்குன்னு சொல்லி. ಅಲ್ಲಿ ಲಾಯರ್ ಹೇಳ್ತಾರೆ ಬೇಕಂತ ನಾಟಕ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಏನು ಗೊತ್ತಿಲ್ದಂಗೆ ಅಂತ ಹೇಳಿ. நம்ம அழுகிறது குறை அந்த அப்படியாக உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். சார் அவருக்கு உடம்பு சரியில்லை சார், என்ன பண்றீங்க?
ಆವಾಗ ಅಳುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ವಿ ಸರ್ ಅವ್ರಿಗೆ ಅನಾರೋಗ್ಯ, ಅವ್ರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಾ ಇಲ್ಲ, ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತ ಹೇಳಿ. அவங்க சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் எதுவுமே ஞாபகம் வராது, எவ்வளவு லாஸ் ஆயிருக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೌದು ಏನು ஞாபಕಕ್ಕೆ ಬರಲ್ಲ, ಇಷ್ಟು ಲಾಸ್, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ನಷ್ಟ ಆಗಿದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ. என்னுடைய தகப்பன் அங்க அந்த ஒரு பிளான்ட்ல இருந்தபோது எல்லா ஒரு பட்டியல் இருக்கும், அதில் பெரிய பெரிய ஃபயர் லாஸுங்க பெரிய இடங்களில். ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டுமே அவர் அவ்வளோ வருஷம் பெரிய லாஸ் எதுவும் ஆகாமல் பார்த்து கொண்டார். ಅನೇಕ ಕಡೆ ಅಗ್ನಿ ಅನಾಹುತದಿಂದ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ನಷ್ಟಗಳು ಏರ್ಪಡ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಲಿಸ್ಟ್ ಅಲ್ಲಿದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾದ ನಷ್ಟವಾಗದಂತೆ ಅವರು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ಅವರು ಅದನ್ನ ಕಾಯ್ತಾ ನಡೆಸ್ತಾ ಬಂದರು. ಅದಕ್ಕಾக ಅವರಿಗೆ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಅವಾರ್ಡ್ ಕೂಡ ಬಂದது. ಅವರಿಗೆ ಒಂದು ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಅವಾರ್ಡ್ ಕೂಡ ಅದು ಬಂತು. ஆனால் அப்படியாக ஒரு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ಅವರು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 2 நாள் ಎನ್ಕ್ವೈರಿಂಗ್, 2 ದಿನದ ಆ ಒಂದು என்கொயரி. காலையில இருந்து சாயங்காலம் வரையும் அவருக்கு சாப்பிடவும் கூட விடாம ஏதோ ஒரு குற்றவாளிய ವಿಚಾರಿக்கிறபடி ಅವರು ವಿಚಾರಿக்கிறாங்க. ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆವರೆಗೂ ಕೂಡ ಒಂದು ತಪ್ಪಿತಸ್ಥನ್ನ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅಪರಾಧಿಯನ್ನ ಕೇಳ್ತಾರೋ ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் பாவம் எல்லாம் முடிஞ்சான பிறகும் கூட அவர் கேட்கிறாரு, அம்மா நான் கரெக்டா பேசினேனா, ஏம்மா எதுவுமே எனக்கு தெரியலன்னு சொல்லி. ಅವರು ಎಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೂ ಕೇಳ್ತಾರೆ, ನಾನು ಸರಿಯಾಗಿ ಮಾತನಾಡದ್ನಮ್ಮ, ನನ್ಗೆ ಯಾಕೆ ಏನು ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಏನು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ எங்களுடைய உள்ள உடைஞ்சு போச்சு. ನಮ್ಮ ಹೃದಯ ಮುರಿಯಲ್ಪಟ್ಟು, ஒரு பக்கம் ಒಂದು ಕಡೆ பலவீனமாய் ஒன்றும் பேச முடியாத அப்பா, ಬಲಹೀನವಾಗಿ ಏನು ಮಾತನಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗದಂತ ತಂದೆ, இன்னொரு பக்கத்துல வேணுமென்றே குறி வைத்து கேட்டு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற என்ன ವಕೀಲங்க. ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಬೇಕಂತಲೇ ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾ ಅವರನ್ನ ಅಪಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾ ಇರುವ ಆ ಒಂದು ವಕೀಲರು. அன்றைக்கு மாலை ரொம்ப அழுது ஜெபம் பண்ணினோம். ಆ ದಿನ ಸಂಜೆ ತುಂಬಾ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. ஏனென்றால் நாளைக்கும் கூட என்க்வೈರಿ ಆಚೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಮರುದಿನವೂ ಕೂಡ ಆ ಎನ್ಕ್ವೈರಿ ಇದೆಯಲ್ಲ. என்னென்னமெல்லாம் ರಿಸ್ಕ್ சொல்லிருக்காங்க. ಡಾಕ್ಟರ್ಗಳು ಏನೆಲ್ಲಾ ಒಂದು ಸಮಸ್ಯೆನ ರಿಸ್ಕ್ பண்ற இந்த என்க்வೈரினால அவருடைய நிலைமை ஏதாவது ஆனால் எப்படி? ಇವರು ಮಾಡುವಂತ ಈ ಒಂದು ಎನ್ಕ್ವೈರಿಯಿಂದ ಅವರ ಆರೋಗ್ಯದ ಸ್ಥಿತಿ ಇನ್ನೂ ಬಲಹೀನವಾದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು? அன்னைக்கு இரவு அந்த ஒரு பிளான்ட் உடைய ஈடியை போய் பார்த்தோம். ಅವತ್ತು ರಾತ್ರಿ ನಾವು ಆ ಪ್ಲಾಂಟ್ ನ ಇಡಿ ಅವರನ್ನ ಹೋಗಿ ನೋಡಿದ್ವಿ. அவர் ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಡೈರೆಕ್ಟರ್, அந்த முழு பிளான்ட்க்கு அவர் தான் ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಡೈರೆಕ್ಟರ್. ಆ ಸಂಪೂರ್ಣ ಪ್ಲಾಂಟ್ಗೆ ಅವರೇ ಒಂದು ಎಕ್ಸಿಕ್ಯೂಟಿವ್ ಡೈರೆಕ್ಟರ್. ಅವರು ಅಪ್ಪಾவுக்கு நல்ல தெரிந்த ஒரு நல்ல ஒரு சிநேகிதன். ಅವರು ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಒಳ್ಳೆ ಪರಿಚಿತರಾದ ಒಳ್ಳೆ ಸ್ನೇಹಿತರು. அவர் இடத்துல போய் எங்க அக்கா அழுது சொன்னாங்க, சார் எங்கள் அப்பா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டார் இந்த பிளான்ட்டுக்காக, குடும்பத்தை பார்க்காம, உடல் நிலைமை பார்க்காம, இன்னைக்கு அவர் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமோ இந்த பிளான்ட்டுக்காக, இந்த ஒரு ஃபேக்ட்ரிக்காக ஓடி ஓடி உழைத்து இன்னைக்கு அவர் மேல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு, அவர் மேல் இப்படி எல்லாம் பேசுகிறது எங்கள் உள்ளத்தை ரொம்ப பாதிக்கிறது. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಹೇಳಿದ್ವಿ, ನಮ್ಮ ತಂದೆ ಬಂದು ಈ ಪ್ಲಾಂಟ್ಗಾಗಿ ರಾತ್ರಿ ಹಗಲೆನ್ನದೆ ಯಾವಾಗಲೂ ಇದಕ್ಕಾಗಿಯೇ ದುಡಿತಾ, ಕುಟುಂಬವನ್ನು ಕೂಡ ಅವರು ನೋಡದೆ, ಒಂದು ರಜೆನೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಯಾವಾಗಲೂ ಈ ಪ್ಲಾಂಟ್ಗಾಗಿ ದುಡಿಯುವಂಥ ಇವರು ನಷ್ಟವಾಗದಂತೆ ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ಇದರಿಂದಲೇ ಇವರು ಒತ್ತಡಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನಾರೋಗ್ಯದ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಇವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಮಸ್ಯೆಗಳು, ಈ ಎನ್ಕ್ವೈರಿಗಳು, ಸರ್ ನೀವೇ ಅದನ್ನು ನೋಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿ. ನಾಳೆ ಅವರು ಕಷ್ಟಪಟ್ಟದಕ್ಕೆ ಇದುದಾನ ಸರ್ இந்த ಪ್ಲಾಂಟ್ ಅವರಿಗೆ ಕೊಡುತ್ತೆ ಮರ್ಯಾದೆ. ಇಷ್ಟು ದಿನ ಇವರು ಪಟ್ಟಂತ ಈ ಒಂದು ಕಷ್ಟಕ್ಕೆ ಈ ಒಂದು ಪ್ಲಾಂಟ್ ಕೊಡುವ ಮರ್ಯಾದೆ ಇದೆ ತಾನ? அந்த லாயர்களுக்கு என்ன சார் தெரியும்? ಈ ಲಾಯರ್ಗಳಿಗೆ ಏನ್ ತಾನೇ ಗೊತ್ತು? வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க, ಬಾಯಿಗೆ ಬಂದಂಗೆ ಇವರು ಮಾತಾಡ್ತಾರೆ. சார் ஏதாவது செய்யுங்க ಸರ್, ದಯವಿಟ್ಟು ಏನಾದ್ರೂ ಮಾಡಿ. அந்த நேரத்துல அந்த ஈடி என்ன சொன்னார் தெரியுமா? ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಇಡಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ಯಾವುದರ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஆல்பர்ட் யாருன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆல்பர்ட் யாருன்றது எனக்கு தெரியும். ಆಲ್ಬರ್ಟ್ ಯಾರನ್ನದು ಆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡೋರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಆಲ್ಬರ್ಟ್ ಯಾರಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, ಅವರು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿದ್ರು, இவங்க யாரு என்கொயரி பண்ணலாம், யாரு கேள்வி கேட்கலாம்,
ஆனால் கடைசியாக அந்த ரிப்போர்ட் என்கிட்ட தான் வரணும். ಅವರು ಯಾರೇ ಕ್ವಶನ್ಸ್ ಕೇಳಿದ್ರು, ಯಾರೇ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾಡಿದ್ರು, ಏನೇ ಸಮಸ್ಯೆಗಳು ನೀವು ತಂದ್ರು ಕೂಡ ಆ ಕೊನೆಯದಾಗಿ ಆ ರಿಪೋರ್ಟ್ ನನ್ನ ಟೇಬಲ್ಗೆ ಬರ್ಬೇಕು. அது என்ன ஆகும், அது என்ன செய்யணும்ன்றது முடிவு பண்ணிக்கிறவன் நான் தான். ಅದು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ನಾನೇ. நாளைக்கு என்கொயரி மட்டும் நடக்க விடுங்க. ನಾಳೆ ಎನ್ಕ್ವೈರಿ ಮಾತ್ರ ನಡೀಲಿ ಬಿಡಿ. ஆல்பர்ட் ஒண்ணுமே பேசலனாலும் பரவாயில்லை, ಆಲ್ಬರ್ಟ್ ಏನು ಮಾತನಾಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, அதுல அவங்க ஆல்பர்ட் எதுவுமே எங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு எழுதினாலும் பரவாயில்லை, ಅವರು ಆಲ್ಬರ್ಟ್ ಯಾವ ಪ್ರಶ್ನೆಗೂ ಸರಿಯಾಗಿ ಉತ್ತರಿಸಲಿಲ್ಲ ಅಂತ ಬರೆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, நான் தானே கடைசியாக முடிவெடுக்க போகிறேன், ನಾನ್ ತಾನೇ ಕೊನೆಯದಾಗಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋನು, நான் என்ன நியாயத்தை செய்யணுமோ அதை நான் செய்வேன், ನಾನು ಏನು ನ್ಯಾಯ ಮಾಡ್ಬೇಕೋ ಅದನ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஹalleluya. எப்போது அவர் சொன்னாரோ, ಯಾವಾಗ ಅದನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ಬಿಟ್ರು, அந்த நாள் இருந்த அந்த டென்ஷன், அந்த கண்ணீர் ஒரே நிமிடத்துல விட்டு போன. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಟೆನ್ಷನ್ ಇದ್ದಂತ ಒತ್ತಡ, ಆ ಒಂದು ಕಣ್ಣೀರು ಎಲ್ಲ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಮರೆಯಾಗ್ಬಿಡ್ತು. ஹalleluya. ஏனென்றால் யார் பேசினாரோ, ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾರು ಮಾತನಾಡಿದ್ರು எல்லாவற்றின் மேல் அதிகாரம் உடையவர், ಅವರು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವುಳ್ಳವರು, எல்லாவற்றின் மேல் அதிகாரம் ಆತನು ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವುಳ್ಳವನು. அவர் சொன்ன உடனே, ಅವರು ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ உள்ள இருந்த பயம், கலக்கம், ಹೃದಯದಲ್ಲಿದ್ದಂತ ಭಯ, ಕಳವಳ, உள்ள இருந்த அந்த எல்லா கவலை, கண்ணீர், ಒಳಗಿದ್ದ ಎಲ್ಲ ಕಣ್ಣೀರು, ಚಿಂತೆ எல்லாம் விட்டு போனது, ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಯ್ತು. அடுத்த நாள் அவரை என்கொயரி கூட்டிட்டு போறோம், ಮರುದಿನ ಅವ್ರನ್ನ ಎನ್ಕ್ವೈರಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇವೆ. அவங்க என்ன கேட்டாலும் உள்ள ஒரு கவலையே இல்ல, ಅವ್ರು ಏನ್ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ರು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಾವ ಚಿಂತನೆ ಇಲ್ಲ. போங்கடா, வந்து நமக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, ಅಯ್ಯೋ ಹೋಗ್ರು, ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕನ್ನೋದು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், போங்கடா, என்ன பண்ணுங்க, ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ, ನೀವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்கொயரி முடிஞ்சது, ಆ ಒಂದು ವಿಚಾರಣೆ ಮುಗಿಯಿತು. அவங்களுடைய நோக்கமே அப்பாவுக்கு வர வேண்டிய இந்த பணத்தெல்லாம் வந்து நிறுத்தி விடணும்னு சொல்லி, ಅವರ ಉದ್ದೇಶವೆಲ್ಲ ತಂದೆಗೆ ಬರುವಂತ ಹಣವನ್ನ ತಡೆದು ಬಿಡಬೇಕು. ஆனால் என்ன ரிப்போர்ட் வந்தது தெரியுமா? என்கொயரி ரிப்போர்ட், ಆ ಎನ್ಕ್ವೈರಿ, ಆ ವಿಚಾರಣೆಯ ರಿಪೋರ್ಟ್ ಏನ್ அவர் மேலே ஒரு தவறும் இருக்கவில்லை, ಆತನ ಮೇಲೆ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ, ஒரு தவறும் இருக்கவில்லை, ಆತನ ಮೇಲೆ ಯಾವ ತಪ್ಪು ಇಲ್ಲ. வர வேண்டிய பணத்துல ஒரு பைசாவையும் கூட அவங்களால பிடிக்க முடியல, ಆತನಿಗೆ ಬರಬೇಕಾದ ಹಣದಲ್ಲಿ ಒಂದು ಕಾಸನ್ನು ಕೂಡ ಅವರಿಂದ ಹಿಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? கர்த்தருக்கு ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாம். ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. காலை நேரத்துல ஆண்டவர் அப்படிதான் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲೂ ದೇವರು ಆ ರೀತಿಯಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. பெரிய சமாதானத்தை உங்களுடைய அற்புதத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் தரப்போகிறார். ನಿಮ್ಮ ಅದ್ಭುತಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ஒரு பெரிய மின்னல் வந்த பிறகு ஒரு இடி வருகிறதோ, ಯಾವ ರೀತಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಿಂಚು ಬಂದ ನಂತರ ಗುಡುಗು ಬರ್ತದೋ, அதேபடி ஒரு பெரிய சமாதானம் உங்களுடைய அற்புதத்துக்கு முன்ன கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ವಿಶ್ವಾಸಿಕ போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ದಿನ ನಂಬಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? ವಿಶ್ವಾಸಿಕ போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? உங்களுக்குள்ள அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும் போதே தெரிஞ்சுக்கங்க, அற்புதம் நெருங்கி விட்டது என்பதா. ನಿಮ್ಮೊಳಗೆ ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ದೇವರು ಕೊಡುವಾಗಲೇ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ, ಆ ಒಂದು ಅದ್ಭುತ ನಿಮ್ಮ ಹತ್ತಿರ ಬರ್ತಾ ಇದೆ. காலை நேரத்திலே, ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள அந்த சமாதானம் நிரப்புவதா. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಿರುವಾಗಲೇ ಆ ಸಮಾಧಾನ ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ತುಂಬಲಿ. ஆமென். சாக போறேன், சாக போறேன், சாக போறேன் என்ற காதுல உங்களுக்கு ஆமென் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? ಸಾಯ್ತೇನೆ, ಸಾಯ್ತೇನೆ, ಸಾಯ್ತೇನೆ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಸ್ವರ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾನೆ ಇದೆಯಾ? சாக மாட்டீங்க, ನೀವು ಸಾಯೋದಿಲ್ಲ. சாவு உங்களுடையது அல்ல, ಸಾವು ನಿಮ್ಮದಲ್ಲ. ஆமென். உங்க வீட்டிலே சாவுகள் நடக்காது, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾವುಗಳು ಸಂಭವಿಸೋದಿಲ್ಲ. சங்கார தூதனை சங்கரிக்கவே தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியில் ಸಂಹಾರ ದೂತನನ್ನು ಸಂಹರಿಸುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? இருக்கிறீங்க, ಇಲ್ಲಿ ಒಬ್ರು ಇದ್ದೀರಾ? ஆமென். உங்களுடைய வீட்டிலே சாவு 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 என்ற வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಾವು 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 ಅನ್ನುವಂತ ಮಾತನ್ನ ಕೇಳ್ತಾನೆ ಇದ್ದೀರಾ? வெளியே போனாலும் கூட அதுதான் உங்களுடைய காதில் விழுகிறது. ಹೊರಗೆ ಹೋದ್ರೂ ಕೂಡ ಅದೇ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಕೇಳಿಸ್ತಾ ಇರ್ತದೆ. வந்து பேசும்போதும் அதுதான் உங்களுடைய காதில் விழுகிறது. ಬೇರೊಬ್ಬರು ಬಂದು ಮಾತನಾಡುವಾಗಲೂ ಅದೇ ನಿಮ್ಮ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬೀಳ್ತಾ ಇರ್ತದೆ. இந்த மாதம் அந்த சாவின் அதிகாரத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಈ ಒಂದು ತಿಂಗಳಲ್ಲಿ ಆ ಸಾವಿನ ಅಧಿಕಾರವನ್ನು, ಮರಣದ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಮುರಿದಾಕ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. அந்த விஷத்தின் சர்ப்பத்தினுடைய அதிகாரத்தை கர்த்தர் உடைக்க போகிறார். ಆ ವಿಷದ ಸರ್ಪದ ಅಧಿಕಾರವನ್ನು
ದೇವರು ಮುರಿದು ಹಾಕ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. உங்களுடைய பாளையத்திலே சாவுகள் நடக்காது. ನಿಮ್ಮ ಪಾಳೆಯದಲ್ಲಿ ಸಾವುಗಳು ಸಂಭವಿಸೋದಿಲ್ಲ. குடும்பங்களுக்குள்ள வீடுகளுக்குள்ள சாவுகள் தேவனை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಾವು ಸಂಭವಿಸೋದಿಲ್ಲ. ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಿರಿ. கூடாரத்தின் அருகிலும் கூட வந்து நெருக்கடிகள் வராது. ನಿಮ್ಮ ಮನೆಯ ನಿಮ್ಮ ಗೂಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೂ ಯಾವ ಉಪದ್ರವವೂ ಬರೋದಿಲ್ಲ. விசுவாசிக்கிறீர்களா? ನಂಬ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ನಂಬ್ತೀರಾ? ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. வெள்ளம் போல சத்ரு வந்தாலும் ಪ್ರವಾಹದಂತೆ ಶತ್ರು ಬಂದರು கர்த்தர் ஆவியானவர் வெற்றி கொடியே ஏந்துவார். ದೇವರ ಆತ್ಮನು ಜಯಧ್ವಜವನ್ನು ಎತ್ತುವಾತನು. சத்ரு வந்தாலும் ಪ್ರವಾಹದಂತೆ ಶತ್ರು ಬಂದರು. கர்த்தர் வந்து பட்டயத்தை உயர்த்துகிறவர் அல்ல. ದೇವರ ಆತ್ಮನು ಖಡ್ಗವನ್ನು ಮೇಲೆತ್ತುವಾತನಲ್ಲ. வெற்றி கொடியை சந்தோஷத்தை சமாதானத்தை உயர்த்துகிறார். ಆತನು ಜಯಧ್ವಜವನ್ನು ಸಂತೋಷವನ್ನು ಸಮಾಧಾನವನ್ನು ಮೇಲೆತ್ತುವಾತನು. இன்றைக்கு பார்க்கிற சவாலுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே ஒருவர் யுத்தம் செய்து விட்டார். ಈ ದಿನ ನಾವು ನೋಡುವ ಈ ಒಂದು ಸಮಸ್ಯೆಗೆ ಸವಾಲಿಗೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಒಬ್ಬಾತನ ಯುದ್ಧ ಮಾಡಿದನು. ಯುದ್ಧಂ செய்ய தேவையில்லை. ನೀವು ಯುದ್ಧ ಮಾಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பார்த்து சொல்லுங்க, நீ யுத்தம் செய்ய தேவையில்லை. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀ ಯುದ್ಧ ಮಾಡುವ ಅಗತ್ಯತೆಯೇ ಇಲ್ಲ. ஆண்டவர் 2000 வருஷம் முன்னையே நீ பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆமென் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். ಇದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನೀ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆಯೇ ಎಲ್ಲವನ್ನ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. ಜಯತೆ ಉನಕ್ಕೆ ತಂದು ಬಿಟ್ಟಾರ್. ಜಯವನ್ನು ಆತ ನಿನಗೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ಎತ್ತನೆ பேர் ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? சில வீடுகளை பார்க்கிறேன். ಕೆಲವು ಮನೆಗಳನ್ನು ನಾನು ನೋಡ್ತೇನೆ. ಆಮೆನ್ ಮಿರಟುದಲ್ಗಳು ಪಿಸಾಸುಗಳು ಮಿರಟಿಕೊಂಡೇ ಇರುತ್ತಾರೆ. ಸೈತಾನು ಹಾಗೆ ಒಂದು ಗದರಿಸುವಿಕೆಯು ಗದರಿಸ್ತಾನೆ ಇದ್ದಾನೆ. ಉங்க பிள்ளைகள் வந்து செத்து போகிறேன் என்று மிரட்டிಕೊಂಡಿருக்காங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಸಾಯ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಗದರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕವಲೆಪಡ வேண்டாம். ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ಕವಲೆಪಡ வேண்டாம். ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. தேவன் மேலே ஆமென் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் மேல் சார்ந்திருங்க. ಯಾವುದರ ಕುರಿತು ಚಿಂತಿಸದೆ ಆತನ ಮೇಲೆ ಆತುಕೊಂಡಿರಿ. ಆಮೆನ್. தேவன் கரத்தில் நீங்க எதை கொடுத்திருக்கிறீங்களோ அதை ஒன்றையும் கூட அவர் இழந்துற மாட்டார். ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರೋ ಒಂದನ್ನು ಆತನು ಕಳೆದುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಉண்மை உள்ள கடவுள் அவர். ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ನಂಬಿಗಸ್ತನಾದ ದೇವರ ಆತನು. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ಅಪೊಸ್ತಲರುடைய நடவடிக்கை 16வது அதிகாரம். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 16ನೇ ಅಧ್ಯಾಯ. ಆಮೆನ್. அந்த 25 லிருந்து 27 வரை நாங்கள் பார்க்கும்போது 25 ರಿಂದ 27 ವರೆಗೂ ನಾವು ನೋಡುವಾಗ பவுலா மற்றும் சீலாவையும் கூட வந்து அவர்கள் சிறைச்சாலையில அடைத்து அங்க அவங்களை வந்து புண்படுத்துகிறார்கள். ಪೌಲ ಸೀಲರನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಒಡೆದು ಅವರನ್ನು ಬಹಳವಾಗಿ ನೋವು ಮಾಡಿ ಅವರನ್ನ ಹಿಂಸಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಆಮೆನ್. ரெண்டு பேரும் சிறையில இருக்காங்க. ಇಬ್ಬರು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಸಂಗಲಿಯಾல ಕಟ್ಟப்பட்டிருக்கிறது. ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಸರಪಣಿಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. ಹalleluya. ಹalleluya. ಆಮೆನ್. பயங்கரமாய் அடிச்சிருக்காங்க. ತುಂಬಾ ಅವರನ್ನ ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. என்ன செய்யணும் சொல்லுங்க? நாங்களா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ? ಆಮೆನ್. கதறி கதறி அழுதிருப்போம் இல்ல? ಗೋಳಾಡಿ ಹತ್ತಿರ್ತಿದ್ವಿ, ಅಳ್ತಾ ಇದ್ವಿ. ஆண்டவரை பார்த்து ஆமென் வந்து என்ன முறுமுறுத்திருப்போம் இல்ல? ದೇವರನ್ನ ನೋಡಿ ಗುಣಗುಡ್ತಾ ಇದ್ವಲ್ವಾ? ಆனா வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அந்த ஒரு சிறைச்சாலைக்குள்ளவோ ಆ ಸೆರೆಮನೆ ಒಳಗೂ ಕೂಡ அந்த ஒரு சமாதானம் அவங்களுடைய உள்ளத்தை நிரப்பியது. ಆ ಸಮಾಧಾನ ಅವರ ಹೃದಯಗಳನ್ನು ತುಂಬಿತು. சொல்றீங்க அந்த சமாதானம் தான் இந்த மாதமெல்லாம். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ಅದೇ ಸಮಾಧಾನ ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತದೆ? ஹalleluya. ஆமென். ஹalleluya. எதை பத்தியே கவலைப்பட மாட்டேன் சொல்லுங்க. ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ ಹೇಳ್ರಿ. கவலைப்பட மாட்டேன். ಯಾವ ವಿಷಯದಲ್ಲೂ ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. அவர் என் பத்தி கவலைப்படும் போது நான் ஏன் கவலைப்படணும்? ಆತ ನನ್ನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತಿಸುವಾಗ ನಾನು ಯಾಕೆ ಚಿಂತಿಸಬೇಕು? அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கும் போது நான் ஏன் கவலைப்படணும்? ಆತ ನನ್ನನ್ನು ಅಂಗೈಯಲ್ಲಿ ಚಿತ್ರಿಸಿರುವಾಗ ನಾನು ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕು? ஆமென். ஹalleluya. ஹalleluya. சோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? ಅವರಿಬ್ಬರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? கையில இருக்கிற சங்கிலி கழட்டப்படல, கால்ல இருக்கிற சங்கிலி கழட்டப்படல, ಕೈ ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಹಾಕಿರುವ ಸರಪಣಿಗಳದು ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ஆனா அவங்க தேவனை துதிக்கிறாங்க. ಆದ್ರೆ ಅವರು ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸ್ತಾರೆ, பாடல பாடுறாங்க, ಹಾಡನ್ನ ಹಾಡ್ತಾರೆ. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? இந்த வருஷம் இந்த மாசம் ಈ ಒಂದು ತಿಂಗಳು என் வாயில புலம்பல் அல்ல, புதிய பாடல் இருக்க போகுது. ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಪ್ರಲಾಪ ಅಲ್ಲ, ಹೊಸ ಹಾಡುಗಳು புது ಇರ್ಲಿಕ್ಕಿದೆ. பாடல பாட போறேன். ನೂತನ ಗೀತೆಯನ್ನ ಹಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அது தேவனுக்கு ஸ்தோத்திரமே. ಅದು ದೇವರ ಸ್ತೋತ್ರವೇ. சொல்லுங்க, என் வாயில பாடல் தான் இருக்க போகிறது. ನನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ಹಾಡುಗಳು ಇರ್ಲಿಕ್ಕಿದೆ. துதித்துக்கொண்டே இருக்க போறேன். ಆತನ ನಾನು ಸ್ತುತಿಸ್ತಲೇ ಇರ್ತೇನೆ. ஏனென்றால் நல்லவர் நல்லதை மட்டும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்குள்ள. ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ನಂಬಿಕೆ. எப்ப அவங்க வந்து அந்த சமாதானம் வந்ததோ, ಯಾವಾಗ ಆ ಸಮಾಧಾನ ಅವರಲ್ಲಿ
ಅಲ್ಲಿ ಬಂತು, பாடல் வந்தது. ಹಾಡು ಬಂತು. எப்படி பாடல், எப்படி பாடுனாங்க? ಯಾವ ರೀತಿ ಅವರು ಹಾಡಾಡಿದ್ರು? ಆಮೆನ್. ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಕற மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳಿಸುವಂತೆ ಜೋರಾಗಿ ಹಾಡ್ತಾ ಇದ್ರು. ಆಮೆನ್. எப்போ அந்த ಆಮೆನ್ பாடுனாங்களோ, ಯಾವಾಗ ಅವರು ಹಾಡು ಹಾಡಿದ್ರು, கையில் இருந்த சங்கிலிகளெல்லாம் கழண்டு போனது. ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಸರಪಣಿಗಳೆಲ್ಲ ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟವು. பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ? சமாதானம் வரும், ಸಮಾಧಾನ ಬರ್ತದೆ. சமாதானம் வந்தால் பாடல் வரும், ಸಮಾಧಾನ ಬಂದ್ರೆ ಹಾಡು ಬರ್ತದೆ. அந்த பாடல் வந்தால் அற்புதம் வரும், ಹಾಡು ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ ತಾನಾಗಿ ಬರ್ತದೆ. Hallelujah. Hallelujah. ಆಮೆನ್. ಸಂಗೀತಕಾರನ್ சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರ ಹೇಳ್ತಾನೆ, 4வது அதிகாரம் 8வது வசனம், 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ, ஆமென், நான் வந்து என் நெருக்கடியின் நேரத்திலும், ನಾನು ನನ್ನ ಇಕ್ಕಟ್ಟಿನ ಸಮಯದಲ್ಲೂ, உயிருக்கு பயந்து தவித்த போதும், ನಾನು ಭಯದಲ್ಲಿ ಚಿಂತೆಗೊಳಗಾದ ಸಮಯದಲ್ಲೂ, ஆமென், நான் படுத்த உடனே நான் நிம்மதியா தூங்குவேன். ನಾನು ಮಲಗಿದ ತಕ್ಷಣ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಾನು இந்த ನಿದ್ರಿಸ್ತೇನೆ. மாதம் வந்து ஆமென், நான் வந்து சில பேருக்கு ஆமென் ஆண்டவர் நிம்மதியான தூக்கத்தை தர போறார். ಈ ಒಂದು ತಿಂಗಳು ದೇವರು ಕೆಲವರಿಗೆ ನೆಮ್ಮದಿಯಾದ ನಿದ್ದೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. How many of you are facing sleeping difficulty? I want to pray for you. ಎಷ್ಟು ಜನ ನಿದ್ದೆ ಇಲ್ಲದೆ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತವರಿಗಾಗಿ ನಾ ಪ್ರಾರ್ಥಿಸಲು Can you ಬಯಸ್ತೇನೆ. please stand up? I want to pray for you. ದಯವಿಟ್ಟು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ತೀರಾ? ನಿಮಗಾಗಿ ನಾ ಪ್ರಾರ್ಥಿಸಲು Amen. ಬಯಸ್ತೇನೆ. Sleeping difficulty. ನಿದ್ದೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ಬರದೆ ಕಷ್ಟಪಡೋರು, Amen. இனிமேல நீங்க குழந்தை மாதிரி நீங்க தூங்க போறீங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ನೀವು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನಂತೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ನಿದ್ದೆ Amen. ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, Amen, நான் படுத்த உடனேயே நான் உறங்கினேன். ನಾನು ಹಾಸಿಗೆ ಮೇಲೆ ಮಲಗಿದ ತಕ್ಷಣವೇ ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಮಾಡಿದೆ. Amen. சங்கீதம், Amen, இந்த வசனத்தை மறக்காதீங்க. 4:8. ವಾಕ್ಯದಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಾಕ್ಯ. Amen. Amen. I sleep. Amen. படிங்க இந்த வசனம். ನಾನು ನಿರ್ಭಯವಾಗಿರುವುದರಿಂದ ಮಲಗಿಕೊಂಡು ಕೂಡಲೇ ನಿದ್ದೆ ಮಾಡುವೆನು. ಯಾಕೆಂದರೆ ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಅರಿಕೆ செய்யலாமா இந்த ವಚನ? ಎಲ್ಲರೂ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡೋಣವಾ? ನಾನು ನಿರ್ಭಯವಾಗಿರುವುದರಿಂದ ಮಲಗಿಕೊಂಡು ಕೂಡಲೇ ನಿದ್ದೆ ಮಾಡುವೆನು. ಕೂಡಲೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಆಮೆನ್. நான் படுத்த உடனே யோசிச்சு ஒரு மணி அல்ல, ಕೂಡಲೇ ನಾನು ಮಲಗಿ ಅದನ್ನು ಕುರಿತು ಇದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡಿ 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 1 ಗಂಟೆಗಲ್ಲ, ಮಲಗಿದ ತಕ್ಷಣವೇ ಆಮೆನ್, குழந்தை மாதிரி ತಾಯಿ ಮಡಿಲ ತವಳಗಿರ ಕುಳಂದೆ ಮಾರಿ ತೂಂಗ போறீங்க. ತಾಯಿಯ ಮಡಿಲಲ್ಲಿರುವ ಮಗುವಿನಂತೆ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಮಲಗಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. Father, in the name of Jesus, ತಂದೆ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, your word promises a peaceful sound sleep, Lord. ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯ ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತದೆ, ಅಪ್ಪ, ಒಳ್ಳೆ ಮಲಗಿದ ತಕ್ಷಣ ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆಯನ್ನು ನೀ ಕೊಡು. Lord, I come against every spirit of anxiety, every spirit of anxiousness, in the mighty name of Jesus. ಎಲ್ಲ ಚಿಂತೆ ಪಡಿಸುವ, ಒತ್ತಡಕ್ಕೆ ಒಳಪಡಿಸುವಂತ ಎಲ್ಲ ಒಂದು ದುರಾತ್ಮಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾನು ಬರ್ತೇನೆ. Father, we know that thou art in control over all things, Lord. ತಂದೆಯೇ, ನೀ ಎಲ್ಲದರ ಮೇಲೆ ಹತೋಟಿಯನ್ನು ಹೊಂದಿರುವಾತನು, ಅಧಿಕಾರ ಹೊಂದಿರುವಾತನೆಂಬುದಾಗಿ ನಾವು ಅರಿತಿದ್ದೇವೆ. ஒரு முடியும் வெள்ளையாக்க முடியாது என்று, கருப்பாக்க முடியாது என்று நீங்க சொல்லிட்டீங்க. ಅಪ್ಪ, ನೀವೇ ಹೇಳಿದಿರಾ, ಒಂದು ಕೂದಲನ್ನು ಬೆಳ್ಳಗೂ ಕಪ್ಪಗೂ ನಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. We surrender our mind, Lord. ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಿಮಗೆ ನಾವು ಸಮರ್ಪಿಸ್ತೇವೆ. Lord, I pray, let everyone standing here, ಅಪ್ಪ, ಇಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. see a mighty breakthrough in their bodies as they take rest, in Jesus mighty name. ಕರ್ತನೆ, ಇವರು ಮಲಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಒಂದು ಬಲವಾದ ಒಂದು ಕರ್ತನೆ ಬಿಡುಗಡೆ, ಕರ್ತನೆ ಒಂದು ಜಯ ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ. In the name of Jesus, I release, amen, I command the mind to release the serotonin in Jesus mighty name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇವರ ಮೈಂಡ್ಗಳು, ಇವರ ಮೆದುಳುಗಳು ಸೆರಾಟಿನ್ ಅನ್ನು ಅದು ರಿಲೀಸ್ ಮಾಡಲಿ ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. In Jesus name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ Let the joy hormone be released in Jesus name. ಅಪ್ಪ, ಸಂತೋಷದ ಹಾರ್ಮೋನ್ ಇವರ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಾಗಲಿ ಅಂತ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. I rebuke every stress. I rebuke
rebuke every negativity in Jesus mighty name. ಎಲ್ಲ ಒತ್ತಡ, ಎಲ್ಲ ನಕಾರಾತ್ಮಕವನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾ ಗದರಿಸ್ತೇನೆ. There is nothing that can go out of God's control. ಕೂಡ ದೇವರ ನಿಯಂತ್ರಣದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. Amen. Let them understand it, Lord. ಅಪ್ಪ, ಇದನ್ನು ಇವರು ಅರಿತುಕೊಳ್ಳಲಿ In Jesus name. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. Amen. ಆಮೆನ್. ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. Amen. கவலைப்படாம இருக்கிறது என்றால், ಚಿಂತೆ ಪಡದೇ ಇರೋದು ಅಂದ್ರೆ, Amen, எங்களுடைய பலத்தினால ஆகாதது. ಅದು ನಮ್ಮ ಬಲದಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ஏனென்றால் Amen, இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் இருக்கு. ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತುಂಬಾ ಕಷ್ಟಗಳು, ಉಪದ್ರವಗಳಿದೆ. நாங்க நல்லதை பார்க்கிறதை விட அதிகமாய் தீமை தான் பார்க்கிறோம். ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಟ್ಟದನ್ನೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. நல்லதை கேட்கிறதை விட அதிகமாய் தீமை தான் நாங்கள் கேட்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಒಳ್ಳೆಯದನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಟ್ಟದನ್ನೇ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇರ್ತೇವೆ. ஆண்டவரே சொல்லிட்டார், இந்த உலகத்தில் ಅನೇಕ ಉಪದ್ರವಗಳು ಉಂಟು. ದೇವರೇ ಹೇಳ್ಬಿಟ್ರು, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಷ್ಟಗಳಿದೆ ಎಂಬುದು. ஆனால் என்ன இந்த காலையில ஆண்டவர் உங்களோடு சொல்ல விரும்புகிறார். ಆದ್ರೆ ದೇವರು ಈ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಏನನ್ನ ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ? நாங்க ஆவியானவருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் என்னை ஆளக பண்ணணும். ನಾವು ದೇವರ ಆತ್ಮನಿಗೆ ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಸಮರ್ಪಿಸಿ ನಾವು ಕೇಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. ನಿನ್ನ ಸಮಾಧಾನ ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. ஆளுகை பண்ணணும். ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಬೇಕು. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ஆமென். ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಫರೋಹಕ್ಕೆ முன்பதாக மோசே நின்றபோது, ಫರೋಹನ ಮುಂದೆ ಮೋಶೆ ನಿಂತಾಗ, ஆமென், மோசே அந்த கோலை போட்டபோது அது ஒரு பாம்பாய் மாறியது. ಮೋಶೆ ಆ ಕೋಲನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿದಾಗ ಅದು ಹಾವಾಗಿ ಮಾರ್ಪಡ್ತು. நீங்க எப்போ சமாதானம் சமாதானம் சமாதானம்ன்றீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ಸಮಾಧಾನ 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 ಅಂತೀರೋ, அப்போ பிசாசும் கூட தங்களுடைய பலத்தினால சிலதை பண்ணுவான். ಆಗ ಸೈತಾನ್ ಕೂಡ ತನ್ನ ಬಲದಿಂದ ಏನನ್ನೋ ಮಾಡ್ತಾನೆ. இப்போ இங்கிருந்து சமாதானம் சமாதானம்னு போயிட்டு, ಇಲ್ಲಿಂದ ಸಮಾಧಾನ ಸಮಾಧಾನ ಅಂತ ಹೋಗಿ வீட்டுல போய் ஆகிற பிரச்சனைக்கு இதுதான் நான் சொன்னேன், ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಸಮಸ್ಯೆಗೆ ಇದನ್ನೇ ನಾನು ಹೇಳಿದ್ದು. நம்மளெல்லாம் திருந்த விட மாட்டீங்கடா நீங்கெல்லாம், ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಮಾರ್ಪಡ್ಲಿಕ್ಕೆ ಬಿಡೋದಿಲ್ಲ ನೀವು. ஹalleluya. ஹalleluya. நான் இப்படிதான் இருக்க போறேன், எனக்கு இன்னும் இப்படிதான், நீங்க சாவடிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க, ನೀವು ಹೀಗೆ ಸಾಯಿಸೋವರೆಗೂ ನನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. இது கிடையாதுங்க. ಈ ರೀತಿ ಅಲ್ಲ ರೀ. ஆமென். மோசேயுடைய சர்ப்பத்துக்கு விருதமாக 2 சர்ப்பம் வந்தது. ಮೋಶೆಯ ಸರ್ಪಕ್ಕೆ ವಿರುದ್ಧವಾಗಿ 2 ಸರ್ಪ ಎದ್ದೇಳ್ತು. நீங்க பிரச்சனை இல்லாத உலகத்துக்குள்ள உங்களை நான் இங்க இருந்து அனுப்பல. ಕಷ್ಟ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಲೋಕಕ್ಕೆ ಇಲ್ಲಿಂದ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆமென். மோசமான ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் சொன்னாரு, உங்களை நரிகள் மத்தியில உங்களை ஆடுகளை போல ஓடுகிறேன். ದೇವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ ನರಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿಗಳಂತೆ ನಾನು ಬಿಡ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென். எல்லா நரிகள் மத்தியில எங்கெங்க சமாதானம்? ನರಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಂದ ಸಮಾಧಾನ? ஆனால் ಆದರೂ ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீங்கள் ஜெபிக்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ஒரு தெய்வீக சமாதானம் எஜமானனை போல ஆளுகை. ಒಂದು ದೈವಿಕ ಸಮಾಧಾನ ಯಜಮಾನನಂತೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿ. மோசேயுடைய சர்ப்பம் அந்த 2 சர்ப்பங்களையும் முழுங்கியது. ಮೋಶೆಯ ಸರ್ಪ 2 ಸರ್ಪವನ್ನು ನುಂಗಿ ಬಿಡ್ತು. ஹalleluya. ஹalleluya. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிறது சமாதானம் மட்டுமல்ல, யெகோவா ஷாலோம். ನನ್ನೊಳಗೆ ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? ನನ್ನೊಳಗೆ ಬರೀ ಸಮಾಧಾನ ಮಾತ್ರವಲ್ಲ, ನನ್ನೊಳಗೆ ಯೆಹೋವಾ ಶಾಲೋಮ್ ಆತನು சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ಸಮಾಧಾನದ ದೇವರು ನನ್ನೊಳಗೆ எனக்குள்ள இருக்கிறது. ಹೇಳ್ರಿ, ನನ್ನೊಳಗಿರುವ வல்லமை மாத்திரமல்ல, வல்லமையானவர். ಆತನು ಬಲ ಮಾತ್ರವಲ್ಲ, ಬಲವುಳ್ಳವನಾತನು. எனக்குள்ள இருக்கிறது தண்ணீர் அல்ல, ஊற்று. ನನ್ನ ಒಳಗಿರುವಂತದ್ದು ನೀರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಅದು ಒರತೆಗಳು. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? எனக்குள்ள இருக்கிறவர், ನನ್ನೊಳಗಿರುವ ಆತನು. ஆமென். எனக்குள்ள இருக்கிற சமாதானமானவர், ನನ್ನೊಳಗಿರುವ இந்த ಸಮಾಧಾನವಾಗಿರುವ உலகத்தில் இருக்கிற கவலைகளை விட பெரியவர், ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಚಿಂತೆಗಳಿಗಿಂತ ದೊಡ್ಡವನು. ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಮಾಡಿ, ಎಲ್ಲ ಬಾಯಿ ತೆರೆದು ಅರಿಕೆ ಮಾಡಿ. அவருக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன், ಆತನಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ, அவருக்கு ஒப்பு கொடுக்க போறேன், ಆತನಿಗೆ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. இயேசுவின் நாமத்தில், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இந்த மாதம் வந்து ஜனங்கள் சொல்ல போறாங்க, இவன்
எப்படி இவ்வளவு சமாதானமா இருக்கிறான்? ಈ ತಿಂಗಳು ಜನರು ಹೇಳಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ ಹೇಗೆ ಇವನು ಇಷ್ಟು ಸಮಾಧಾನವಾಗಿದ್ದಾನೆ, ಇವನ್ ಮುಖத்திலே எப்படி அந்த பரலோக சமாதானம் காணப்படுகிறது, ಹೇಗೆ ಇವನ ಮುಖದಲ್ಲಿ ಪರಲೋಕ ಸಮಾಧಾನ ಕಾಣಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. ஏனென்றா ಯಾಕೆಂದ್ರೆ அகிலத்தையும் ஆளுகிறவர் உன்னோடு இருக்கிறார். ಲೋಕವನ್ನೇ ಆಳುವಾತನು, ವಿಶ್ವವನ್ನೇ ಆಳುವಾತನು ಆತ ನಿನ್ನೊಳಗಿದ್ದಾನೆ. சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். ಸಕಲವನ್ನು ಆಳುವಾತನು ಆತ ನಿನ್ನ ಪಕ್ಷವಾಗಿದ್ದಾನೆ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಹೇಳಿ, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது, ದೇವರು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿರುವಾಗ எனக்கு எதிராய் நிற்கிற பிரச்சனை இல்ல, ನನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, இருக்கிற சவால்கள் இல்ல, ನನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವ ಸವಾಲ್ಗಳಿಲ್ಲ. நாலோ உன்னவாடு ನನ್ನೊಂದಿಗಿರುವಾತನು, எனக்குள்ள வாழுகிறவர், ನನ್ನೊಳಗೆ ಜೀವಿಸುವಾತನು, இந்த உலகத்தை ஆளுகிறவர், ಈ ಲೋಕವನ್ನು ಆಳುವಾತನು. you are on the Lord's side, ನೀವು ಕರ್ತನ ಪಕ್ಷದವರು, and the Lord is on your side. ದೇವರು ನಿಮ್ಮ ಪಕ್ಷವಾಗಿದ್ದಾರೆ. விசுவாசிக்கிறவங்க, ನಂಬುವವರೆಲ್ಲ சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன். ಹೇಳ್ರಿ, ಅಪ್ಪ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. எல்லாம் புத்திக்கு மீறின அந்த தேவ சமாதானம், ಎಲ್ಲ ಗ್ರಹಿಕೆಯನ್ನು ಮೀರುವಂತ ದೈವಿಕ ಸಮಾಧಾನ இந்த மாதமெல்லாம் என்னை ஆளுகை செய்ய போகிறது. ಈ ತಿಂಗಳೆಲ್ಲ ಅದು ನನ್ನನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದೆ. Shall I tell you one prophetic word before we leave? ನಾವು ಹೋಗುವುದರ ಮುಂಚೆ ಒಂದು ಪ್ರವಾದನ ಮಾತನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ஆண்டவருடைய சமாதானத்துக்காக இந்த காலை நேரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ದೇವರ ಸಮಾಧಾನಕ್ಕಾಗಿ ಮುಂಜಾನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அந்த சமாதானத்தை தாண்டி ಆ ಸಮಾಧಾನವನ್ನು ಮೀರಿ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து எழும்புகிறது என்றால், ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎದ್ದೇಳ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ, உங்களுடைய மனசை பாதிக்கிறபடி சில காரியங்கள் எழும்புகிறது என்றால், ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಬಾಧಿಸುವಂತೆ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಎದ್ದೇಳ್ತಾ ಇದೆ நீங்க ಅಂದ್ರೆ, கவலைப்படாதீங்க, உங்களுடைய சமாதானத்தை விட்டு கொடுக்காதீங்க. ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡಬೇಡಿ. ஏனென்றால் அந்த ஒரு பிரச்சனை உங்களை உயர்வுக்குள்ள நடத்த போகுது. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಸಮಸ್ಯೆ ನಿಮ್ಮನ್ನ ಮೇಲೆ ಉನ್ನತಕ್ಕೆ ಎತ್ತಲಿಕ್ಕಿದೆ. ಆಮೆನ್. ನಾನು சொல்லுகிறதை நல்லா கவனிங்க. ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. Listen, I want everyone to listen this. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಇದನ್ನು ಕೇಳಬೇಕಾಗಿ ನಾನು Today we are surrendering our life for heavenly peace. ಈ ದಿನ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪರಲೋಕ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. Amen. God of peace will crush the devil under our feet. ಸಮಾಧಾನದ ದೇವರು ತಾನೇ ಸೈತಾನ್ ನಮ್ಮ ಕಾಲ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ತುಳಿಸ್ಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ತುಳಿಲಿಕ್ಕಿದ್ದಾನ ತುಳಿದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರ, ತುಳಿಲಿಕ್ಕಿದ್ದಾರ. ಆತನು ತುಳಿದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஷாலோம். பக்கದಲ್ಲಿರೋರ್ನ ನೋಡಿ ಹೇಳಿ, ஷாலோம். ஹalleluya, ஹalleluya. பரலோக சமாதானம், உலகம் கொடுக்காத சமாதானம், ಪರಲೋಕ ಸಮಾಧಾನ, ಲೋಕ ಕೊಡಲಾರದಂತ ಸಮಾಧಾನ. இதை தாண்டியும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு சமாதானத்தை தொடுதுன்னா, ಇದನ್ನು ಮೀರಿಯೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನ ಮುಟ್ಟದೆ ಅಂದ್ರೆ, ಆಮೆನ್, உங்களுடைய சமாதானத்தை அசைக்க விடாதீங்க இந்த மாசம். ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಈ ತಿಂಗಳು ಕದಲಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಬಿಡಬೇಡಿ. Because ಯಾಕೆಂದ್ರೆ amen, the problems are not facing you, it's not challenging you, it is challenging the God of peace who is inside you. ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ, ಆ ಸವಾಲು ನಿಮಗೆ ಅದು ಒಂದು ಎದುರಾಗಿ ಒಂದು ಸವಾಲಾಗಿ ಅದು ನಿಂತಿರೋದಿಲ್ಲ. ಆ ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನು ಕೆಡಿಸುವಂತ ಕಾರ್ಯ, ಆದ್ರೆ ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸವಾಗಿರುವ ಆ ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಿಗೆ ಅದು ಸವಾಲಾಗಿ ಎದ್ದೇಳುವಂತದ್ದು. How many of you believe that? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? அப்போ அவருக்கு எதிராய் நின்ன, ಹಾಗಾದ್ರೆ ಆತನಿಗೆ ಎದುರಾಗಿ ಆ ಸವಾಲು ನಿಂತರೆ, அவர் தீமையை நன்மையா மாத்துவார். ಆತನು ಕೇಡನ್ನು ಮೇಲನ್ನಾಗಿ ಮಾಡುವಂತ ದೇವರು. அது ಪ್ರಮೋಷನ್ உங்களுக்கு மாத்துவார். ಅದು ನಿಮಗೆ ಪ್ರಮೋಷನ್ ಆಗಿ ಮಾರ್ಪಡ್ತದೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? If God allows a wind, ದೇವರು ಒಂದು ಬಿರುಗಾಳಿಯನ್ನು ಆತನು ಅನುಮತಿಸಿದ್ರೆ, it is not to make you sink, ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, it is to take you to another height. ಅದು ಇನ್ನೊಂದು ಹಂತಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತುವುದಕ್ಕಾಗಿ. ಆಮೆನ್. ಇದು ಎಲ್ಲಾமே எழுதி வெச்சுக்கோங்க. ಇದೆಲ್ಲವನ್ನು ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. மாசம் இது நிறைவேறும். ಈ ತಿಂಗಳು ಇದು ನೆರವೇರ್ತದೆ. நீங்க ಆಮೆನ್, மழை வந்து உங்களை மூழ்கடிக்காது. ಮಳೆ ಬಂದು ನಿಮ್ಮನ್ನು ಮುಳುಗಿಸೋದಿಲ್ಲ. நீங்க அரராட் பர்வதத்தின் மேல், ನೀವು ಆರಾರಟ್ ಪರ್ವತದ ಮೇಲೆ
ಮೇಲೆ ಇರ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ? இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ಅಪ್ಪ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ எல்லா புத்திக்கும் மீறின அந்த தேவ சமாதானம், ಎಲ್ಲಾ ಗ್ರಹಿಕೆಗೆ ಮೀರಿದಂತ ದೇವ ಸಮಾಧಾನ, சமாதானம் ஆளுகை செய்வதா, ಸಮಾಧಾನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ, ஆளுகை செய்வதா, ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ, ஆளுகை செய்வதா, ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ஆவியானவரே, ದೇವರ ಆತ್ಮನೇ, ಆಮೆನ್, நான் உம்மில் சாய்ந்து விடுகிறேன். ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಆತುಕೊಳ್ತೇನಪ್ಪ. ಆಮೆನ್, உம்மை நான் நம்பியிருக்கிறேன். ನಿನ್ನನ್ನೇ ನಾನು ನಂಬಿದ್ದೇನೆ. எதையும் நான் குறைபட மாட்டேன். ಯಾವುದರಲ್ಲೂ ನಾ ಕೊರತೆ ಪಡೋದಿಲ್ಲ. அப்பா, நீர் அப்படி செய்வதற்காக ಅಪ್ಪ ನೀವು ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿಯು, ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், ರಕ್ಷಕನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆಯು, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆಯು உங்களோடு கூட நிரந்தரமாய் இந்த மாதம் முழுவதுமாய் நிலைத்திருப்பதாக. ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗೂ ನಿರಂತರವಾಗಿ ಈ ಒಂದು ತಿಂಗಳು ಪೂರ್ತಿ ನೆಲೆಯಾಗಿರಲಿ. ஆமென். ಆಮೆನ್.